நமஸ்காரம். நம்ம இங்கே பூமஹாரில் இருக்கக்கூடிய பல்லவ ஈஸ்வரன் கோவில் 276 சிவன் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகிய ஒரு திருக்கோவிலில் தான் இருக்கிறோம். இங்கே பட்டினத்தாரோட ஆலயத்தை பார்த்தோன்னே அப்படியே நான் கொஞ்சம் அப்படியே உட்காந்துருவோமே அப்படின்ட்டு. ஏன்னா அவரோட பாடல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், ரொம்ப ட்ரூவாக இருக்கும். பட் டைரெக்டாக எப்படி சொல்கிறது, அப்படியே ராவாக அப்படி சொன்ன மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நடக்கிறது தான். அவர் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு பூசி மொழி பட்டர் பேஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாரு. ரொம்ப அழகான திருக்கோவில். அதில் பட்டினத்தார் பாடல் ரொம்ப 10ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர், வைஷ்ணவ இதுலேருந்து பிறந்தவர். ஆனால் சிவன் மட்டும்தான் உண்மையான இது. சிவனோட பாடலை பாடி என்ன சொல்கிறது, ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கைக்கு என்ன தேவை, எந்த மாதிரி இருக்கும் இந்த வாழ்க்கை, எப்படி இருக்கும் இந்த உயிர், என்ன வெறும் இந்த ஒரு சட்டை போட்டுட்டு இந்த ஒரு இது அப்படின்னு ஒரு எல்லாமே இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நமக்கு என்னெல்லாம் ஒரு ஆடம்பரமோ ஒரு இதுவோ ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இல்லை, பொய்ன்னு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நெத்தியில் அடித்த மாதிரி சொன்னவர். ஸோ அவர் பாடலில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஸோ அவரோட பாடல் வரி ரொம்ப எனக்கு அந்த ஒரு என்ன நிறைய பாடல் அவரது பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் இங்கே வாசித்து காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது, நீயே உனக்கு சொந்தமில்லை, எதற்கு இந்த ஆடம்பரம், எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம், பெற்றோர் வைத்த பேரும் பிணம் என்று மாறுது, விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது, பாடுபட்டு சேர்த்த சொத்து வாரிசிடம் சேருது, கூடி வாழ்ந்த மனைவி கூடவேவா சாகுது, ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் கொடுப்பேன் என்றதெல்லாம் ஓமையாக நிற்குது, சொந்தம் என்றும் சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை, நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த இந்த உடம்பில் சொந்தம் என்பது ஏதடா, தங்கி சொல்லும் வழிபோக்கன்களே அப்படின்ட்டு ஒரு அழகான பாடல். இதில் அந்த ஃபஸ்ட்டு 2-3 லைன்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு பாயுது இல்லையா. ஸோ இதுதான் நிஜம். கடவுளை தேடுங்க, சிவனடி சேருங்க, வேற ஒன்றும் உண்மை கிடையாது. இது மட்டும்தான். எப்போவுமே நம்ம தனியாக தனியாக தான் போக போகிறோம். கிடச்சிருக்கிற இந்த காலகட்டம், இந்த இது எதுக்கு வந்தோம், என்ன பண்ண போகிறோம், நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எதுக்காக இந்த பிறவி. ஏன்னா நார்மலாக ஒரு பிறவி கிடையாது, இந்த ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு எத்தனையோ கோடி பிறவிகள் எடுத்து வரணும்பாங்க. உயிர் கொடுத்துருக்காங்க, எதுக்காகன்னு தெரியாது. அதை தேடுங்க. திரும்ப இந்த ரொட்டீன்ஸில் மாட்டிட்டு முடிக்காமல் அவதிப்படாமல் உனக்காக, அதாவது நமக்காக நம்ம வாழ்ந்துட்டு நமக்கு வந்திருக்கிற இந்த கடமையை முடிச்சுட்டு எதுக்காக வந்தோன்றது தேடுங்க. எப்போவுமே கொஞ்சம் நமக்கான ஒரு மீ டைம் எடுத்து எதுக்கு வந்தோன்றது ஆராய்ங்க. நம்ம கடைசி மூச்சு விடும் பொழுது என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட கண் மூடணும், அவ்வளோதான். சரிங்களா? தேங்க்யூ. ஸ்டே வித் சிமாட்டோஸ்.